ஹாய் மக்கா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? 4கேர் அகாடமியில் உள்ள ஃபர்ஸ்ட் ஷெடியூல் நான் படித்து முடிச்சிருந்தேன் பார்த்தீங்களா? அதை தான் இப்போ நான் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணி பார்க்க போகிறேன். இந்த ஓஎம்ஆர் ஷீட்ஸ்லாம் நான் எங்கே வாங்கியிருந்தேன் அப்படின்னு ப்ரீவியஸ் வீடியோவில் ஒருத்தங்க கேட்டிருந்தீங்க. ஓஎம்ஆர் ஷீட் பார்த்தீங்கன்னா நான் வெராண்டா ரேஸில் வந்து புக் வாங்கியிருந்தேன் பார்த்தீங்களா ஜிஎஸ்க்கு. அந்த டைம்லேயே வந்து அவங்க ஓஎம்ஆர் ஷீட்டும் கொடுக்க தான் செஞ்சாங்க. என்னதான் நம்ம புக்கை தரவாக படிச்சிருந்தாலும் இந்த மாதிரி டெஸ்ட் அட்டென்ட் பண்ணி பார்க்கும்போது தான் நமக்கு எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்கன்னு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்குன்னு எல்லா அகாடமிலையும் போயிட்டு வந்து டெஸ்ட் அட்டென்ட் பண்ணாதீங்க. ஏதாவது ஒரு ஷெடியூலை வந்து ஃபாலோ பண்ணுங்க. நான் பார்த்தீங்கன்னா கிறிஷோபாவோட ஷெடியூலை வந்து படிக்கிறதுக்காக மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணல. அதில் 4கேரில் தான் நான் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த 19 ஷெடியூல் வந்து இப்போ உள்ளது கிடையாது. டிசம்பர் மந்த் அவங்க போட்டது. அது நான் அப்போவே ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன் பார்த்துக்கோங்க. அதை தான் இப்போ நான் வந்து 19 நாளில் முடிக்க முடியுமான்னு சொல்லிட்டு ரிவைஸ் பண்ணிட்டு இருக்கேன். மற்றபடி நான் அதில் அவங்க இதில் வந்து டெஸ்ட் பேட்ச் எதுவுமே நான் ஜாயின் பண்ணல. 4கேரில் தான் நான் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல டெஸ்ட் வந்து ஜாயின் பண்ணி நீங்கள் அதை மட்டும் அட்டென்ட் பண்ணி பாருங்க. நிறைய பேர் என்கிட்ட ஜிஎஸ்க்கு எந்த புக் நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் வந்து ஜிஎஸ்க்கு வேற புக் வச்சிருக்கதை பார்த்துட்டு கேட்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஜிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா நான் ஸ்கூல் புக் தான் படிக்கேன். என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் அதில் சொல்லியிருப்பேன். என்கிட்ட வந்து நான் படிக்க ஆரம்பிச்சப்போ என்கிட்ட புக்ஸ் எதுவுமே இல்லாதனால தான் நான் வெராண்டா ரேஸில் வந்து எஸ்சிஆர்டி புக் வாங்கியிருந்தேன். இது எஸ்சிஆர்டி புக் தான். ஸ்கூல் புக்கு தான் நான் படிக்கவும் செய்ய பார்த்துக்கோங்க. கணியன் நல்லா இருக்குமா, சுறா நல்லா இருக்குமான்லாம் கேட்டிருந்தீங்க. எனக்கு அது கரெக்டாக தெரியல பார்த்துக்கோங்க. ஏன்னா என்கிட்ட அந்த புக்ஸ் எதுவுமே கிடையாது. நான் ஃபாலோ பண்ணுறது ஸ்கூல் புக் தான். கணியனில் உள்ள கொஸ்டின் பேங்க் நான் வச்சிருந்தேன் பார்த்துக்கோங்க. அது சூப்பராக தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ சிலபஸ் மாற்றினதுனால நான் அது இப்போ யூஸ் பண்ணுறது இல்லை. புக்கை தான் படிச்சுட்டு இருக்கேன். தமிழுக்குமே கேட்டிருந்தீங்க கணியன் நல்லா இருக்குமா, சுறா நல்லா இருக்குமான்னு. தமிழுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு புத்தா நல்லா பிடிச்சிருக்கு. ஆனால் அது இப்போ நீங்கள் ஆர்டர் பண்ணீங்கன்னா உடனே ரிசீவ் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுனா மட்டும் நீங்கள் ஆர்டர் பண்ணுங்க. தமிழுக்கு நியூ புக் ஓல்ட் புக் நான் வச்சிருக்கதை பார்த்துட்டு அதுவும் எங்கே வாங்கியிருந்தீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நியூ புக் பார்த்தீங்கன்னா நான் சின்ன பிள்ளைங்கள்ட்ட ஸ்கூல் பிள்ளைங்கள்ட்ட இருந்து கலெக்ட் பண்ணி வச்சிருந்தேன். ஆனால் ஓல்டு புக் வந்து எங்கள் ஊரில் எங்கேயுமே கிடைக்கல பார்த்துக்கோங்க. நிறைய கடையிலையுமே விசாரிச்சு பார்த்தேன், கிடைக்கல. அப்போ தான் யூடியூப் ஆர் இன்ஸ்டாகிராம் ஏதோ ஒரு இதில் பார்த்துட்டு இருக்கும்போது ஒருத்தவங்களோட நம்பர் கிடைச்சிது. அவங்க ஊர் வந்து தேனின்னு நினைக்கிறேன், கரெக்டாக தெரியல. அவங்க கிட்ட தான் எல்லா புக்ஸுமே நான் இப்போ வந்து ரீசெண்ட் டைம்ஸில் ஆர்டர் பண்ணிகிட்டு இருக்கேன். கரெக்டாக அவங்க வந்து நமக்கு டைமுக்கு டெலிவர் பண்ணிடுவாங்க. அந்த புக்கு நான் வச்சிருக்க ஓல்டு புக் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கு தான். எல்லாமே ஸ்கூல் புக்கில் இருக்கிறது எல்லாமே கவர் பண்ணியிருப்பாங்க. ஆனால் பேப்பர்ஸ் வந்து ஸ்கூல் புக் பேப்பர் மாதிரி இருக்காது. ஒரு மாதிரி தாள் மாதிரி இருக்கும். அங்கே ஸ்கூல் புக்குமே இருக்கும். ஆனால் நான் வந்து இப்படி ஆர்டர் பண்ணியிருந்தேன். எனக்கு தாள் மாதிரி போதும், ஒன்றும் இல்லைன்னு. ஸ்கூல் புக் மாதிரியும் அங்கே கிடைக்க தான் செய்யும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அவங்கள்ட்ட ஆர்டர் பண்ணிக்கோங்க. நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட நம்பர் கொடுக்குறேன். எல்லா புக்ஸுமே அவங்க கிட்ட எப்போவுமே அவைலபிளாக இருக்கும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கரெக்ட் டைமில் அவங்க டெலிவரும் பண்ணிடுவாங்க சொன்ன டேட்டுக்குள்ளால. தேனின்னு தான் நினைக்கிறேன் அவங்க ஊர். நீங்கள் எதுக்குமே விசாரிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வாங்கிக்கோங்க உங்களுக்கு வேணும்னா. நான் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வாங்கின புக்ஸ் தான் இது எல்லாமே. 6th to 10th ஓல்டு புக் அவங்க கிட்ட தான் இப்போ ரீசெண்டாக வாங்கினது. அதுக்கப்புறம் எத்திக்ஸ், பாலிட்டி, 11th 12th அதெல்லாம் இல்லாமல் இருந்துச்சு, அது வாங்கியிருந்தேன். சிறப்பு தமிழும் அவங்க கிட்ட தான் வாங்கியிருந்தேன். எல்லாமே நான் வாங்கினது வந்து பேப்பர்ஸ் மாதிரி இருக்கும். நீங்கள் புக்காக வேணும்னாலும் அவங்க கிட்ட வாங்கிக்கலாம். நம்ம சேனலில் குரூப் ஸ்டடி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிட்டி போஸ்ட்டில் நான் போட்டிருந்தேன். அதுக்கு நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க. நிறைய பேர் வந்து பண்ணலான்னு தான் கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக நான் வந்து குரூப் ஸ்டடிக்கு வந்து ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட சொல்லுவேன். உங்களோட டைம் வந்து எந்த டைம் கரெக்டாக இருக்குமோ அந்த டைமில் வந்து நீங்கள் சொல்லுங்கள். நம்ம வந்து குரூப் ஸ்டடி பண்ணலாம். குரூப் ஸ்டடி போடுறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே நான் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறேன் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறது. அதெல்லாம் நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா நம்ம குரூப் ஸ்டடியில் வந்து எல்லாருமா சேர்ந்து படிக்கலாம். இந்த மந்த் 20ஆம் தேதி இல்லை அப்படின்னா அடுத்த மாதம் 1ஆம் தேதியிலேருந்து நான் வந்து போடுறேன். என்னோட ஸ்டடி பிளேஸை மாற்ற சொல்லியிருந்தீங்க. நான் மாற்றாமல் இருக்கிறதுக்கு ஒரே ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த வியூ தான். காலையில் நான் இங்கே படிக்க வரும்போது ஃபுல்லாக இருட்டி இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் வெளிச்சம் வரும். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் பார்த்துக்கோங்க.